Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு இட். கைஸ், நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுலாம் தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் பர்சனல் வேலையாக பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான். பட் இனிமேல் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு நம்ம யூடியூப் சேனலில் நான் தீபாவளிக்கு ரெகுலராக டிஸ்கவுண்ட்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன் கொஞ்சம் நாளைக்கு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 12 o'clock டைமில் அதுவும் அப்லோட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் பெட்டர் அனலைஸ் பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய வியூ ஆன் பேங்க் மார்க்கெட் டுமாரோ. அதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நிஃப்டி. ஓகே, நிஃப்டியில் இப்போ தான் நான் இந்த லெவல்ஸ்லாம் ட்ராப் பண்ணேன். இதெல்லாம் ஃப்ரெஷ் லெவல்ஸ் தான். ஸோ நான் இங்கே எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் நிஃப்டி. ஏன்னா மார்க்கெட் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டைரெக்ஷன் கொடுத்துருச்சு. ஆல்ரெடி ஒரு நல்ல டைரெக்ஷன் கொடுத்துருச்சு. இப்போது அது சைட்வேஸில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து செல்லர்ஸோட டைம். அவங்க ஸ்ட்ராங்கிள் போட்டு வெயிட் பண்ணுவாங்க. நான் நிஃப்டி எங்கே பை பண்ணுவேன் அப்படின்னா 19,250 பை பண்ணுவேன். அதே மாதிரி 18,975 நான் செல் பண்ணுவேன். ஓகே, இதுதான் என் லெவல் ஃபார் நிஃப்டி. அப்புறம் இங்கே தேவையில்லாமல் ட்ரேட்ஸ் எடுத்து மணி லூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது சஜஸ்டட் கிடையாது. இட் இஸ் நாட் அ குட் திங் டு டூ. ஸோ வெயிட் பண்ணுங்கள். லெவல்ஸ் ஒன்ஸ்னால் ட்ரேட் பண்ணுங்கள். இட் இஸ் ஜஸ்ட் மை அட்வைஸ், நத்திங் எல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் நம்ம ஏர்லியராக ட்ராப் பண்ண அதே லெவல்ஸ் தான் இன்னும் இன்டாக்டாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங்கும் நல்ல ஃபால் வந்துச்சு. அதாச்சும் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் ஃபால் வந்திருக்கு. அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி 2 டைம் ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. ஓகே, 3வது டைம் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாவது என்னோடய என்ட்ரி எங்கன்னா 43,450 மேலே நான் என்ட்ரி பண்ணுவேன். 43,460 450 கிட்ட என்ட்ரி பண்ணுவேன். அதே மாதிரி செல் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா 42,610 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ நம்ம யூஎஸ் ஆயில்லையும் நமக்கு இருக்குது. கைஸ், யூஎஸ் ஆயில் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே 2 சைட் ட்ரேட் கிடைக்குமே சான்ஸ் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பிகர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ஒரு டவுன், அதாச்சும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கன்சாலிடேட் ஆச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து டவுன் வந்துச்சு. டவுன் வந்து இந்த இடத்துல நல்லாவே கன்சாலிடேட் ஆகிருக்கு. இப்போ திருப்பி ஒரு டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கே இருக்குது. இந்த லெவல் பிரேக் பண்ணுச்சு. அதாச்சும் இந்த லெவல் எக்ஸாக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைன் பிரேக் பண்ணுச்சு. ஐ நோ இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது மார்க்கெட் அதாவது $80.83 கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். $82.12 மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் இது சைட்வேஸில் இருக்குது. இது வந்து டிசைட் பண்ணிகிட்ருக்கு எந்த சைட் போகணுன்ட்டு. இங்கே நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம், அதே எஸ்எல் ஹிட் ஆச்சு. இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேட் இன்னுமே இன்டாக்டாக தான் இருக்குது. அது ஆல்ரெடி நமக்கு 1:5 கிட்டே கொடுத்துச்சு. ஆனால் நம்ம ப்ராஃபிட் இங்கே கொஞ்சம் புக் பண்ணோம், இங்கே கொஞ்சம் புக் பண்ணோம். இப்படி தான் ஆயிருக்கு. ஆனால் அதோட ஆக்சுவல் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1:11 ட்ரேட் தான் இது பார்த்துட்ருக்கேன். ஸ்டாப் லாஸ் ஸ்மால் கைஸ், 33 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, 33 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். இங்கேயும் நமக்கு 1:8 கிட்ட கிடைக்கும். இந்த லெவலில் நமக்கு 1:8 கிட்ட கிடைக்கும். கொஞ்சம் 30 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போச்சுன்னா கூட நமக்கு 1:7 கிடைக்கும்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை வியூஸ் ஃபார் யூஎஸ் ஆயில். அதே மாதிரி நாளைக்கு நான் போஸ்ட் பண்ண போகிற அந்த டிஸ்கவுண்ட் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நான் ரெகுலராக இயர்லி எல்லா திவாலி டைமே நான் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது தான். நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூஎஸ் ஆயிலுக்கு நம்ம ரிட்டர்ன் வந்துக்கலாம். யூஎஸ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது. இது சைட்வேஸ், இங்கே வாலடைல். ஓகே, சைட்வேஸ் வாலடைலுக்கு அப்புறம் ஒரு டைரெக்ஷன் இருக்கும். அந்த டைரெக்ஷனை கேஷ் பண்ண ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. இதுதான் என்னோடய வியூ ஆன் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸும் இருக்குது. அதுவும் நான் நாளைக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், க்ரோவாக இருக்குது. நிறையா இன்னும் உங்களுக்கு லேர்னிங் கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பேன். தெரியுது கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோ அடிக்கடி வர மாட்டேங்குது, அப்லோட் பண்ண மாட்டேங்குதுன்னு எனக்கே தெரியுது. ஜஸ்ட் பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பட் ஐ மேக் ஷூர் எவ்ரிடே வீடியோ 1 இல்லாட்டி 2 வீடியோ வச்சு கண்டிப்பாக வந்துருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய க்ரோத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.